Hi friends, welcome to Right House channel. இந்த வீடியோவில் கொலா புட்டு எப்படி செய்ய போகிறதுங்கிற பற்றி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். போன வீடியோவில் இதுக்குண்டான சைட் டிஷ் அதாவது கடலை குழம்பு செஞ்சு காட்டியிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகார்டில் கொடுத்துருக்குறேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்குங்க. சரிங்க, இப்போது இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம மாவு எடுத்துக்கிறோம். அதாவது இந்த பவுல் பார்த்திங்கன்னா எனக்கு நூடுல்ஸ் வாங்கினப்போ ஃப்ரீயாக கிடச்சிதுங்க. இந்த பவுலில் ஒரு முக்கால் அளவு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு புட்டுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஸோ எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்கிறனால நான் இந்த மாதிரி 4 பவுல் அளவு எடுத்துக்கிட்டேன். முக்கால் அளவில் 4 பவுல் எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா பச்சரிசி மாவு மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா எப்போ வேணாலும் இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், ஈஸியாக செய்கிறதுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் 4 பவுலில் இந்த மாதிரி இந்த பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கிட்டேன். சப்போஸ் பவுல் அப்படி கிடைக்கலனா கூட இந்த மாதிரி பார்த்துங்க, ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்துக்கங்க. அந்த குழிக்கரண்டியில் மாவு, ஒரு கரண்டி மாவு ஃபுல்லாக, அதுவும் இல்லாமல் கொஞ்சம் இன்னும் நல்லா மேலே வர்ற மாதிரி இந்த மாதிரி இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு புட்டு கரெக்டாக இருக்கும். சரிங்க, இப்போது தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கங்க. ஏன்னா மாவு விரவுறதுக்கு தண்ணி வேணும். அது பச்சை தண்ணி இருக்கக்கூடாது, சுடு தண்ணியாக இருந்தால் தான் கை நல்லா ஒட்டாமல் ஒரு விரவுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவில் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டு இந்த மாதிரி கையில் லைட்டாக கிளறி விட்டுக்குங்க. அந்த உப்பு மாவு ஃபுல்லாக சேர்கிற மாதிரி இந்த மாதிரி கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த தண்ணியை நம்ம அப்படியே மாவில் ஊற்றி செஞ்சிடக்கூடாது. கையில் கொஞ்சம் ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம இந்த மாவை விரவணும். ஏன்னா புட்டு நல்லா வரணும்னா இந்த விரவுற இடத்துல தான் பதமாக நம்ம விரவுனா தான் புட்டு நல்லா கரெக்டாக வருங்க. ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு மெயினானது, மற்றதெல்லாம் ஈஸி தான். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இந்த மாதிரி கையில் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசையாமல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி விரவி கிளறி விட்டு அப்படி மாவை நீங்கள் விரவணுங்க. இதில் சில டைம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி தெளிக்கிறப்போ சில மாவு அப்படி கட்டியாகி உருண்டையாக வந்துடும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி எடுத்து இப்படி அந்த உருண்டையெல்லாம் எடுத்து இப்படியே லைட்டாக உடச்சி விட்டுக்குங்க. உடச்சி விட்டு அப்படியே பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை கிளறி விட்டு இப்படி கையில் விரவினீங்கன்னா மாவு நல்லா பதமாக உங்களுக்கு வந்துடுங்க. மாவு நல்லா பதமாக வந்துருச்சுன்னு எப்படி நம்ம செக் பண்ணுறதா இருந்தால், மாவு கொஞ்சம் கையில் எடுத்து இப்படி ஒரு உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொலக்கட்டை மாதிரி உடையாமல் இப்படி வந்ததுன்னா மாவு பதமாக வந்துருச்சுன்னு நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டீங்க, மாவு பதமாக விரவி மாவு ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் புட்டு வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கடையில் விற்பாங்க. கொலா புட்டு செய்கிறதுக்குன்னு இந்த மாதிரி ஒரு 2 பாத்திரம் இருக்குது, கொலா பாத்திரம். ஸோ அந்த சில்லு இந்த மாதிரி ஒரு சில்லு இருக்கும், அது இப்படி போட்டுங்க. ஏன்னா மாவு கீழே போயிடக்கூடாது இல்லையா, அதனால் அந்த சில்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அடியில் போடணுங்க. தேங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் மாவை நம்ம போடணும். பாதி அளவுக்கு ஒரு அரை இது மாவை போட்டுட்டு திரும்பவும் தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவு போட்டு மேலே இது பண்ணும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா 3 லேயர் தேங்காய் வந்துடும், கீழே, நடுவில், மேலே. ஸோ 3 லேயர் தேங்காய் போடணும். இப்போ பாருங்கள், நான் கீழே அடியில் தேங்காயும் போட்டுட்டு ஒரு 2 கையளவு மாவு எடுத்து நம்ம இந்த கொலாவில் போட்டோம். திரும்பவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எடுத்து 2வது லேயர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ திரும்பவும் ஒரு 2 கைப்பிடி அளவு மாவு எடுத்து இந்த கொலாவில் போடுறேங்க. 2 கைப்பிடி அளவு மாவு போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவு போட்டாலும் நீங்கள் ஃபுல்லாக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி முக்கால் அளவு வர்ற மாதிரி மாவு போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்ப நம்ம தேங்காய் எடுத்து கடைசி லேயர் நம்ம போட்டுடுறோம். இப்போ கடைசியாக நம்ம மூடி எடுத்து இதில் மூடிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு இதில் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்து குக்கரில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துக்கங்க, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கங்க. தண்ணியை சூடு பண்ணணும். ஸோ இப்போ மூடி போட்டுட்டு அந்த விசில் எடுத்துருங்க. ஏன்னா விசில் வைக்கிற இடத்துல தான் நம்ம இந்த கொலாவை வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் இந்த குழாயில், அது அந்த குக்கருடைய விசிலில் கரெக்டாக போய் சூட் ஆகணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த குக்கர் மூடியில் அந்த விசில் வைக்கிற இடத்துல கரெக்டாக நீங்கள் ஃபிட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆவி வர ஆரம்பிக்கும். சப்போஸ் கீழே அந்த மூடி பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கரெக்டாக இருக்காது, அதனால் கீழே வழியாக ஆவி லீக் ஆகும்.
அப்போ பார்த்தீங்கன்னா ஆவி மேலே வராது. ஸோ புட்டு மேலெலாம் சரியாக வேகாது. அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு துண்டு எடுத்து அதில் லைட்டாக தண்ணி நனைச்சி ஈரம் நனைஞ்ச துண்டை இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வச்சுருங்க. சுற்றி வச்சிட்டிங்கன்னா அந்த ஆவி கீழே போகாது. மேலே வழியாக வந்து அந்த மேலே அந்த மூடியில் பாருங்கள் 3 ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக ஆவி போயிடும். அப்போனா கீழேருந்து மேலே வரைக்குமே புட்டு நல்லா ஒரே அமைப்பாக வெந்து வந்துடுங்க. ஸோ இப்போ மேலே ஆவி பாருங்கள், மேல் வழியாக அந்த ஹோல் வழியாக மேலே வந்துருச்சு. இன்னும் நம்ம இந்த புட்டு எப்படி நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கணும்னா, இந்த பணியாரம் திருப்புற கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பி எடுத்துங்க. அதை இந்த மாதிரி ஹோல்குள்ளே விட்டு வெளியே எடுத்திங்கன்னா மாவு பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா புட்டு வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த குழாயை எடுத்துடுறோம். எடுத்து புட்டை வந்து நம்ம தனி பாத்திரத்தில் மாற்ற போகிறோம். இப்போ பாருங்கள், அந்த மூடியை கழட்டிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இது இன்னும் நல்லா தெரியணும்னா நம்ம இந்த புட்டை வெளியே எடுத்தால் தெரிஞ்சிடும். ஸோ இந்த பணியாரம் திருப்புற கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியினுடைய பின்பாகம் திருப்பி இந்த மாதிரி புட்டு குழாவில் உள்ளே விட்டு இப்படி மெதுவாக நம்ம தள்ளணும். அவசரப்பட்டு ஸ்பீடாக தள்ளிடாதீங்க. இப்படி மெதுவாக தள்ளினீங்கன்னா பாருங்கள் புட்டு உடையாமல் அழகாக முழுசாக நீளமாக வந்துடும். இப்போ நம்ம இடையில இந்த தேங்காய் போட்டிருக்கறனால இது 2 பீஸாக வரும். இல்லை எனக்கு ஒரே ஃபுல் லென்த்தாக வரணும், முழு புட்டாக வரணும்னா நீங்கள் இடையில நடுவில் வந்து தேங்காய் போட தேவையில்லை. நடுவில் தேங்காய் போடுறப்போ இந்த மாதிரி 2 பீஸாக வரும். அது வந்து நம்ம விருப்பத்துக்காக போடுறது தான். ஒரு 2 பேர்த்துக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க, 2 பீஸாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நடுவில் தேங்காய் போட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ புட்டு ரெடிங்க. அப்புறம் அந்த மாதிரி கடலை குழம்பும் வச்சு நீங்கள் உங்கள் மனைவிக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள் மனைவி ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. என் கணவருக்கு இப்படிலாம் செய்ய தெரியாதுன்னு. பாருங்கள் எவ்வளோ சுவையாக சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்